mo sa poste, mama. Ayaw panik na. கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். பிலிப்பைன்ஸ் நாட்டில் மிகப்பெரிய அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. இதில் பல கட்டிடங்கள் இடிந்து விழும் காட்சிகளும் அங்குள்ள மக்கள் அலறி அடித்துக்கொண்டு ஓடும் அந்த காட்சிகள், அது மட்டுமில்லாமல் பள்ளிக்கூடத்திற்கு சென்ற பிள்ளைகள் அங்கு ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் அங்குள்ள ஸ்கூல் பில்டிங்ஸ் எல்லாமே கொலாப்ஸ் ஆகி அவர்கள் பெரும் அச்சத்தில் இருக்கும் அந்த காட்சிகள், இவை எல்லாமே வெளியாகி உள்ளது. இவை எல்லாவற்றையும் நம்ம வெளியிடுகிறோம். அது மட்டுமல்லாமல் சுனாமி எச்சரிக்கையும் அங்கு விடப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸ் மற்றும் இந்தோனேசியா இந்த பகுதிகளில் சுனாமி எச்சரிக்கையும் தற்போது விடப்பட்டுள்ளது. இவையும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஸோ என்ன நடந்திருக்கிறது என்பதை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். பல வீடியோ காட்சிகளையும் இதில் பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோவை தவறாமல் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு ஜெப குறிப்பிற்காகவே இந்த காணொலியை நாம் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்று காலை பிலிப்பைன்ஸின் சதன் பகுதி, அதாவது தென் பகுதியில் அமைந்துள்ள மிண்டானோ என்று சொல்லப்படுகிற அந்த இடத்தில்தான் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட ரிக்டர் அளவில் 7.8 ஆக அது பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மிகப்பெரிய அளவில் அங்கு கட்டிடங்கள், அதாவது மிகப்பெரிய கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டமாகும் அந்த காட்சிகள் எல்லாமே வெளியாகி உள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட 2 மணி நேரத்தில் மீண்டும் 6.1 அளவு ரிக்டர் அளவில் ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் மீண்டும் அங்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் தற்போது அந்த பகுதி பெரும் பரபரப்பான சூழ்நிலையில் காணப்படுகிறது. பல வீடியோ காட்சிகள் வெளியாகி உள்ளது. குறிப்பாக ஒரு ஸ்கூலில் வழக்கம் போன்று பிள்ளைகள் பாடம் கற்பதற்காக அந்த பகுதியில் சென்றுள்ளார்கள். அங்கு அந்த ஸ்கூலில் அவர்கள் இருக்கின்ற அந்த சமயத்தில் மிகப்பெரிய அளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. அங்குள்ள பில்டிங்ஸ் கொலாப்ஸ் ஆகி உள்ளது. இதன் காரணமாக அங்குள்ள பிள்ளைகள் பெரும் பயத்தில் இருக்கும் அந்த காட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடிந்தது. Nahuglo na jud, Lord. Lord, nahuglo na jud. Lord, nahuglo na jud, nahuglo na jud. Nahuglo na jud ang building, Lord. Nahuglo jud ang building. Wasak na, wasak. Boss, may medic, boss. Oh, medic ta wala. Kusog ba? Tayo ba do? Wala na. Wala na. Nalinog ba? Diyos ko, kapasok sa linog. Grabe ka kusog. 7.8 ரிக்டர் அளவில் ஏற்பட்ட இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் காரணமாக
அங்கு தற்போது சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. குறிப்பாக பிலிப்பைன்ஸ் மற்றும் இந்தோனேசியா பகுதிகளில் சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. தற்போது அந்த பகுதியில் தாழ்வான பகுதியில் இருக்கின்ற மக்கள் உடனடியாக உயர்வான பகுதிக்கு செல்ல வேண்டும் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மக்கள் தாழ்வான பகுதிகளில் இருந்து வெளியேறி கொண்டு வருகிறார்கள். இந்த நிலநடுக்கத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளின் காரணமாக பல மக்கள் உயிரிழந்திருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. சில செய்திகளில் 3 பேர் உயிரிழந்துள்ளார்கள் என்றும், சில செய்திகளில் 6க்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்துள்ளார்கள் என்ற செய்திகளையும் பார்க்க முடிகிறது. பல மக்கள் இடுபாடுகளில் சிக்கியிருக்கிறார்கள் என்ற செய்திகளையும் பார்க்க முடிகிறது. தற்போது மீட்பு பணிகள் மிக தீவிரமாக அந்த பகுதியில் நடைபெற்று வருகிறது. பல இடங்களில் மின்சார சேவைகள் இன்றி மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் தொலைத்தொடர்பு சேவைகள் இன்றியும் மக்கள் மிகப்பெரிய அளவில் பல இடங்களில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்ற செய்திகளை பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக ஒரு பகுதியிலிருந்து மற்ற பகுதிக்கு மக்கள் கம்யூனிகேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் பார்க்க முடிகிறது. தற்போது அங்குள்ள அரசாங்கம் மிக தீவிரமாக அங்குள்ள மக்களை மீட்கும் பணியில் அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். மேலும் மக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டு வருகிறார்கள். இந்த செய்திகளை பார்க்கிற நாம் எல்லாரும் கண்டிப்பாக பிலிப்பைன்ஸ் தேசத்திற்காக தற்போது ஜெபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறோம். அரசாங்கங்கள் தற்போதைய இந்த இக்கட்டான சூழ்நிலையில் எடுக்கும் அந்த முயற்சிகள் எல்லாமே அவைகள் வெற்றி பெற வேண்டும். இடுபாடுகளில் சிக்கியிருக்கிற மக்கள் சுகபத்திரமாக மீட்கப்பட வேண்டும். உயிரிழந்த மக்களின் குடும்பத்தாருக்கு தேவன் தாமே ஆறுதல் அளிக்க வேண்டும். மக்களுக்கான அனைத்து தேவைகளும் சந்திக்கப்பட வேண்டும். உணவு தேவைகள், அத்தியாவசிய தேவைகள் இவை எல்லாமே சந்திக்கப்பட வேண்டும். அரசாங்கங்கள் எடுக்கும் அந்த முயற்சிகளில் தெய்வ கரம் இருக்க வேண்டும். இதற்காக நாம் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக உள்ளது. பெரும் உயிர் சேதங்கள் அவைகள் தவிர்க்கப்பட வேண்டும். இவை எல்லாம் நமக்கு ஒன்றே மட்டும் உணர்த்துகிறது. ஒரு பக்கத்தில் சில நாடுகளில் பஞ்சங்கள் தலைவிரித்தாடுகிறது. ஒரு பக்கத்தில் யுத்தங்கள் மிக தீவிரமாக அடுத்த லெவலை நோக்கி அது நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் கொள்ளை நோய்கள் மிக தீவிரமாக பரவப் போகிறது என்று அறிவிக்கப்படுகிறது. ஒரு சில கொள்ளை நோய்களும் புதிதாக உருவாகி உள்ளது. இன்னொரு பக்கத்தில் நிலநடுக்கங்கள், பூமி அதிர்ச்சிகள் இவை எல்லாவற்றையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவை எல்லாம் ஒன்றே நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது. நாம் ஒரு கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் நம் கண் முன்பாக நடந்தாலும் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக உள்ளதால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்காக நாம் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் இதனை பார்த்து ஜெபிப்பதற்கும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் அது ஏதுவாக இருக்கும். பிலிப்பைன்ஸ் நாட்டிற்காக ஜெபிப்போம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.